நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா அதே இது யூசர் அண்ட் குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணுங்க ரெட் டாட்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறோம். யூசர் டிசிஎன் வந்துட்டு புதுசாக ஒரு இது யூசர் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு வந்துட்டு ஏதோ ஒன்று டிசிஎன் கொடுத்துருங்க. டிசிஎன் 1 என்டர் மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணணும். மறுபடியும் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதே டிசிஎன் ஃபஸ்ட்டு கொடுத்த பாஸ்வேர்டை மறுபடியும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு யூசர் க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்துட்டு புதுசாக குரூப் ஆட் பண்ணுறோம் பிஎஸ்சி 1ன்ட்டு. அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம் டிசிஎன் 1ன்ட்டு. மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ஜி பாஸ்வேர்ட்னா குரூப் பாஸ்வேர்ட் ஸ்பேஸ் -a ஸ்பேஸ் டிசிஎன் 1 ஸ்பேஸ் பிஎஸ்சி 1 கொடுத்துட்டு அதே ஒரு ஆடிங் யூசர் டிசிஎன் டு குரூப் பிஎஸ்சி 1 வரும். முன்னாடி என்ன கொடுத்த விம் ஸ்பேஸ் /etc ஸ்பேஸ் குரூப்னு கொடுத்து என்டர் கொடுத்தா இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு பிஎஸ்சி டிசிஎன் வந்துட்டு ரெண்டுமே ஆட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.